ஹலோ வியூவர்ஸ், இந்த வீடியோவில் தமிழ் சினிமாவில் நடக்கிற சின்ன சின்ன ரகசியங்களை பற்றி பார்க்கலாம். முதல்ல ஒரு டைரக்டர் ஆரம்பிக்கிறாங்கன்னா எதுலேருந்து ஆரம்பிப்பாங்கன்னா ஒரு ஸ்டோரியில் இருந்தாங்க. ஒரு படத்துலேருந்து, படத்தோட ஸ்டோரி மெயின் கதை, மைய கதையிலேருந்து ஆரம்பிப்பாங்க. அந்த மைய கதை ரெடி ஆயிடுச்சு அப்படின்ற பட்சத்தில் போய் ஒரு ப்ரொடியூசரை டார்கெட் பண்ணி போவாங்க. அவர் ஓகே சொல்லிட்டாரு, கதை பிடிச்சிருக்கு அவருக்கு அப்படின்னா ஹீரோ யார், இல்லை அடுத்த ஆர்டிஸ்ட் யார் அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. படத்தோட பட்ஜெட் என்னான்றதை கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் எங்கே ஷூட்டிங்கு எல்லா இடமே கன்ஃபார்ம் பண்ணிட்டு ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போய் ரெடி பண்ணி ஆர்டிஸ்ட் எல்லாத்தையும் வச்சு ஒரு படத்தை ரெடி பண்ணி வெளியிடுவாங்க. இதாங்க பேசிக்கான நடைமுறை. அது போக உள்ளே நடக்கிற சில விஷயங்களை நம்ம பார்க்கலாம். உள்ளே என்னடா நடக்குது தமிழ் சினிமானா, ஃபஸ்ட்டு ஒரு டைரக்டர் போய் அப்ரோச் பண்ணுறாருன்னா அவர் சொல்கிற டைரக்டர் சொல்கிற ஹீரோ அவருக்கு ரெடி பண்ணணும். அவரோட கால் சீட்டு வேணும். அப்போ அவர் கமிட்மெண்ட் இல்லாத ஒரு டேட்டை பார்த்து இவர்கிட்ட கால் சீட் வாங்கணும். ஓகே, அதுக்கான கால் சீட்டு வாங்கிட்டாங்களா, அடுத்து ஹீரோயின் கால் சீட்டு அந்த டயத்தில் வாங்கணும். ஓகே, அந்த டயத்தில் வாங்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. மித்த ஆர்டிஸ்ட் எல்லாருமே நிறையா பேர் இருக்காங்க, உங்களுக்கு தெரியும். ஸ்டண்ட் மாஸ்டர்லேருந்து சின்ன சின்ன லைட்டிங் மேன்லேருந்து சின்ன சின்ன ஆர்டிஸ்ட்டு, சின்ன சின்ன கலைஞர்கள், சும்மா ஒரு சீனு 2 சீனில் வரவங்க, அந்த மாதிரிலாம் இருக்கவங்களாம் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டு ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போவாங்க. ஷூட்டிங் ஃபஸ்ட்டு டே ஆரம்பிக்குது சாமி பூஜையை போட்டு ஆரம்பிப்பாங்க. ஆரம்பித்து படம் போய்கிட்டே இருக்கும். ஒரு ஃபுட்டேஜ் வந்துக்கிட்டே இருக்கும், ஒரு பக்கம் எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. கதையோட ஃபுல் ஸ்டோரி முடிஞ்சுன்னு வச்சுக்கோங்க. ஃபுல் ஸ்டோரி எடுத்து முடிச்சிட்டோம், படம் ரெடி ஆயிடுச்சுன்னா அடுத்த கட்டமாக எங்கே தெரியுமாங்க போகும். அது மியூசிக்கு, பாட்டு, இது எல்லாமே முடிச்சுட்டு எடிட்டிங் வேலைக்கு போங்க. எடிட்டிங் டேபிள் போகும்போது அங்கே மெயினான வேலை எடிட்டிங் ஃபுட்டேஜ் கிட்டத்தட்ட 2 மணி நேரம் 3 மணி நேரத்துக்கு மேலே கூட வரலாம், இல்லை 4 மணி நேரம் கூட வரலாம். நம்மளுக்கு கதை எடிட்டிங் பண்ணுறவங்க தான் அந்த படத்தை பார்க்குறவங்களா இருப்பாங்க. ஏன்னா எடிட்டிங் எல்லாம் சேர்ந்து அந்த படத்தை பார்த்து முடித்தா தான் அவங்களுக்கு தான் தெரியும் படம் இப்படி இருக்குது. ஓகே, ஃபுட்டேஜ் காமிக்கலான்னா அவங்க படத்தை ஓகே எடிட்டிங் டேபிளில் ஃபிக்ஸடு ஓகே கரெக்டாக இருக்குது, கரெக்டான டைமிங் இருக்குது, கரெக்டான நம்ம இன்ஃபர்மேஷன் கரெக்டாக போய் சேருது அப்படின்ற பட்சத்தில் படத்தை தேட்டரில் வெளியிடுவாங்க. அதுக்கு முன்னாடி உள்ளே இருக்க சின்ன சின்ன வேலைகள் இவ்வளோ வேலை நடக்கணுங்க. இவ்வளோ வேலை நடக்கணும். அடுத்து படத்தோட ப்ரமோஷனு, எடிட்டிங் முடிஞ்சோடனே ப்ரமோஷன் ரெடி பண்ணுவாங்க. போஸ்ட் அடிக்கிறது, எடிட்டிங், அந்த ஃபோட்டோ எல்லாமே ரெடி பண்ணி ப்ரமோஷன் ரெடி பண்ணி அந்த இது லான்ச் டேட் அறிவித்து ஒரு ட்ரீசர் வெளியிட்டு அதுக்கப்புறம் படம் ஒரு தேட்டரில் ரிலீஸ் ஆகும். இதுக்கு கிட்டத்தட்ட எத்தனை மாதங்கள் ஆகும்னா ஒரு 7லேருந்து 8 மாதம், இல்லை 1 வருஷம், இல்லை ஹை காட்சிலி படம்னா ஒரு வருஷக்கிட்ட 1.5 வருஷங்கிட்ட ஆகுங்க. இதில் மெயினான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, படம் ஒரு திரைக்கதை ஒரு டைரக்டர் அல்லது ஆர்டிஸ்ட்டு இல்லை ஆக்டர்ஸு சூஸ் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு கதை பிடிச்சிருக்க பட்சத்தில் தான் சூஸ் பண்ணுவாங்க. இல்லை கதையோட மையக்கரு எப்படி இருக்குன்றதை பார்ப்பாங்க. சரி ஓகே, இது நம்மளுக்கு செட் ஆகும். ஏன்னா அது அவங்களோட லைஃபுமே அடங்கியிருக்கு. அந்த படம் ஃப்ளாப் ஆகிடுச்சுன்னா அடுத்த கால் சீட் அவங்களுக்கு மெயின் நடிகர் பிரச்சனை இல்லை. அந்த விஜய், அஜித் இவங்க மாதிரி ஆக்டருக்கு பிரச்சனை இல்லை. ஓகேங்க, பிரச்சனையே கிடையாது. அவங்களுக்கு படம் ரிலீஸ் ஆகி ஃபெயிலியர் ஆனாலும் பரவாயில்ல. ஆனால் சின்ன சின்ன ஆர்டிஸ்ட்டு, சின்ன சின்ன நடிகர்கள் அது மூலியமாக பாதிக்கப்படுவாங்க. இப்போ படத்தில் ஒரு ஆக்டர் நடிக்கிறாருன்னா அந்த படம் ஃப்ளாப் ஆகிடுச்சுன்னா அவருக்கு அடுத்த படமே வராது. ஸோ அதெல்லாம் பிளான் பண்ணி தான் அவங்க படம் நடிப்பாங்க. இதே 2-3 படம் இந்த சின்ன சின்ன நடிகர்கள், இந்த சூரி, இல்லை இப்போ வர மெயினான ஆக்டர்ஸ், சின்ன சின்ன ஆக்டர்ஸ் எல்லாம் அவங்களோட படம் ஃப்ளாப் ஆகவும் வாய்ப்பு இருக்குது, அடுத்த படம் வராமல் கூட போக வாய்ப்பு இருக்குது. ஸோ அதையும் அந்த மையத்தில் வச்சு தான் அந்த கதையை சூஸ் பண்ணுவாங்க. இப்படி ரெடி பண்ணுறதாங்க தமிழ் சினிமா. தமிழ் சினிமாவோட மெயினான டாபிக் இப்போ ஹாலிவுட் ரேஞ்சுக்கு எடுக்கணுன்றதாங்க ஒவ்வொரு டைரக்டரோட இது மைண்டே.